பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானது பிரதோஷ விரதம். தோஷம் என்றால் குற்றம் என்றும் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருள் தரும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாகும். இதை சந்தியா காலம் என்றும் அழைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்னும் 2 காலங்களிலும் திரையோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும். இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கம். பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபடுவதால் நமது முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலம் கிடைக்கும். பாவம் விலகி புண்ணியம் சேரும். வறுமை அகலும். பயம் மரண வேதனை நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவர். பிறவி ஒழித்து முக்தி பேற்றினை அடைவர். கல்வியில் மேன்மை பெறுவார்கள். நந்தியம் பெருமான் தன்னை நாடோறும் வணங்குவோர்க்கு புத்தியில் ஞானம் சேரும். பொலிவுறு செல்வம் கூடும். குலமுறை தலைத்தே ஓங்கும். குணம் நிறை மக்கள் சேர்வர். சிந்தையில் அமைதி தோன்றும். சிறப்புறும் வாழ்வுதானே என்ற பாடல் பிரதோஷ மகிமையை வலியுறுத்தும். பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை வழங்கும். விரத முறை. பிரதோஷ விரதம் இருக்க விரும்புகிறவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ஒன்றில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி காலை கடன்களை முடிக்க வேண்டும். சிவன் கோயிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசி நைவேத்தியம் செய்ய வேண்டும். நெய் விளக்கு வைத்து வழிபடுவது நல்லது. முதலில் சிவபெருமானையும் ரிஷப நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக பிரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவன் நந்தியை தரிசிக்க வேண்டும். வழக்கம் போல் ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு வழிபட வேண்டும். இது மாதிரி 9 முறை பிரதர்சனம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும். விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டுக்கு சென்று யாராவது ஏழைக்கு அன்னதானம் வழங்குவதும் நன்மை அளிக்கும். மகா பிரதோஷம். சிவபெருமான் விஷம் உண்ட தினம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி ஆகும். எனவே சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் ஆகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னர் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும். அன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு, திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சீலி, திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம், கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோடிக்காவல் ஆகிய சிவத்தலங்களில் வழிபாடு செய்வது சிறப்பானது. சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் 5 வருடம் தினமும் ஆலயம் சென்ற பலன் கிட்டும். மேலும் மது, மங்கை, கொள்கை, பொய் கூறுதல் இவற்றால் ஏற்படும் பாவங்களை துடைத்து நன்னெறி அடைய சனி மகா பிரதோஷம் துணை புரியும். நன்றி.